ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து பேக் செயின் ஸ்டிச் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த பேக் செயின் ஸ்டிச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு நார்மலான செயின் ஸ்டிச்சு தான். பேக் செயின் ஸ்டிச் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக ஒரு செயின் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுப்பீங்க. ஸோ இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இருக்கும். அண்ட் இந்த குட்டி லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் எகெயின் இங்கேருந்து ஒரு லூப் வந்து அடுத்த லூப்பை வந்து செகண்ட் லூப் வந்து இங்கேருந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்கே உள்ள லூப்பை வந்து இங்கே கிரியேட் பண்ணுறது தான் பேக் செயின் ஸ்டிச். ஓகே, ஸோ எகெயின் அடுத்த ஸ்டிச்சஸ் இருக்கும் லாக் ஸ்டிச். ஸோ இங்கே போடுற அடுத்த ஸ்டிச்சஸை வந்து நம்ம ரிவர்ஸ் கொண்டு வந்து இங்கே போடணும். ஸோ இதுதான் வந்து பேக் செயின் ஸ்டிச். இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதில் நீங்கள் இப்படி வெளியில் திரும்பியும் போடக்குள்ள உங்களுக்கு பீட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பீட் இல்லாமலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நார்மலாக ஏதோ ஒரு டிசைன் நம்ம போடுறோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேங்கோ மோட்டிவ் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மேங்கோ மோட்டிஃபில் கூட நீங்கள் இந்த மாதிரி போடலாம். ஸோ ஒரு அவுட்லைனுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஒரு நார்மலாக ஒரு லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லைன் வந்து நெக்காக இருக்கட்டும், ஸ்லீவாக இருக்கட்டும், ஸோ எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து மோஸ்ட்லி எங்கே நம்மளுக்கு ப்ளவுஸுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த அவுட்லைனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு ஃப்ளவர் பேட்டர்னோ இல்லைனா வேறு ஸ்டிச்சஸ் போடுறீங்க, ஏதோ ஒரு டிசைன் போடுறீங்க அப்படின்னா, அந்த டிசைனில் வந்து நார்மலாக செயின் ஸ்டிச்சஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்காமல் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் மாடலாக இந்த பேக் செயின் ஸ்டிச்சஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இது ப்ராசஸ். இது ரொம்ப பெரிய ஸ்டிச்சஸ்லாம் கிடையாது. ஸோ இது வந்து நார்மலான ஒரு ஸ்டிச்சஸ். ஸோ இது எப்படி நம்ம போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில்க் த்ரெட்டில் மோஸ்ட்லி இந்த ஸ்டிச்சஸை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் நம்மளோட டிசைன்ஸில். ஸோ மோஸ்ட்லி வந்து ஜரியில் மட்டும்தான் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஜரியில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அவுட்லைன் வந்து கரெக்டாக கொடுக்கும். ஸோ நீங்கள் ஃபில்லிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு வந்து இந்த ஜரியில் மட்டும்தான் இந்த அவுட்லைன் கரெக்டாக விசிபிளாக தெரியும். ஸோ அதனால் இந்த ஸ்டிச்சஸ் வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஜரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு லூப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லாக் ஸ்டிச் நம்ம போட்டுக்கணும். லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் உங்களோட லூப்பை வந்து கொஞ்சம் பெருசாக என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் நம்ம போடணும். லாக் ஸ்டிச் கிடையாது, ஸ்மால் செயின். ஸோ லாக் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது இல்லையா, பட் இதில் வந்து ஸ்மால் செயின் வந்து ஓரளவுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சஸ் நம்ம போடாமல் ரிவர்ஸுக்கு கொண்டு வந்துட்டு உங்களோட ஃபஸ்ட்டு செயினோட கேப்பில், ஸோ அந்த கேப் வந்து ரொம்ப சென்டர் பாயிண்ட்டோ இருக்கக்கூடாது, இல்லைன்னா 3/4 இருக்கக்கூடாது, இல்லைன்னா 9/3 இருக்கக்கூடாது. நம்மளுக்கு இந்த நாட் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸ் கொடுக்கக்குள்ள ரொம்ப வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி இப்படி இழுக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அந்த கேப் வந்து இந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு ஸ்மால் சைஸஸில் நம்மளுக்கு ஒரு செயின் ஸ்டிச். ஸோ எகைன் அடுத்த ஸ்டெயின் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்டிச்சஸ் இந்த நாட் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் போட்ட இந்த நாட்டுக்கு பக்கத்தில் தான் உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து இருக்கணும். ஸோ உங்களுக்கு நாட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே தான் உங்களுக்கு நாட் இருக்குது. ஓகே, இங்கே தான் நாட் இருக்குது. ஸோ உங்களோட இந்த செயினோட சென்டரோ இல்லைனா 3/4 நம்ம போடக்கூடாது. ஸோ இந்த நாட்டுக்கு முன்னாடி போடணும். ஓகே, இந்த நாட்டுக்கு நம்ம முன்னாடி. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்மால் செயின் போட்டுக்கணும். ஸ்மால் செயின் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவர்ஸில் திருப்பிட்டு உங்களோட நாட் எங்கே முடியுதோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த செயினோட சென்டரோ இல்லைனா ஃபஸ்ட்டோ நம்ம பண்ணக்கூடாது. இந்த நாட்டோட ஸ்டார்டிங்கில் தான் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம்
ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு நார்மலான பேக் ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும். ஸோ நீங்கள் இந்த செயினை வந்து ஸ்மாலாகவும் போட்டுக்கலாம் அண்ட் லார்ஜ் சைஸஸாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம லாக் போட்டுக்கலாம். இங்கே வந்து நீங்கள் லாக் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இப்படி தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு கேப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாட் வந்து இருக்கும். ஸோ இந்த நாட் வந்து நீங்கள் நார்மல் லைனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அவுட்லைனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. சில்க் த்ரெட்ல வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ரேர் தான் உங்களுக்கு அந்த டிசைன் வர்றதெல்லாம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரேர் தான். பட் உங்களுக்கு நீங்கள் அவுட்லைன் வந்து நீங்கள் உங்கள் நார்மல் செயின் எனக்கு வேண்டாம், கொஞ்சம் அல்டர்னேட்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.